ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஸ் கிச்சன். ஈஸியாக டக்குன்னு ஒரு டிஃபன் செஞ்சிடலாம் வாங்க. எப்பயும் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பொங்கல் சாப்பிடும். இந்த மாதிரி என்றைக்குன்னா ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம். நான் 3 பாக்கெட் ராகி தாங்க எடுத்திருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த 3 பாக்கெட்டுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு பேசனில் கொஞ்சமாக உப்பு, ரொம்பலாம் போடக்கூடாது, சும்மா லைட்டாக உப்பு போட்டு அந்த தண்ணியை கலக்கிட்டு இந்த சேமியாவை கட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த தண்ணியிலே அப்படியே ஊற வச்சிடணுங்க. அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் நம்மளுக்கு இட்லி வைக்கிற மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு அந்த அடித்தட்டை வச்சு அதில் லேசாக துணி, இட்லி வைக்கிற துணி இல்லை, அதனால நான் இட்லி தட்டில் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டேன். அப்போ தான் வேஸ்ட் ஆகாது நிறையா, இல்லைன்னா வேஸ்ட் ஆகும் அதிலே ஒட்டிக்கிட்டு. அதுக்கப்புறம் அந்த ஊறினதை தண்ணியை வடிச்சிட்டு அந்த இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆவியிலே வேக வச்சுட்டேங்க. வேக வச்சு இறக்கி அதுக்கப்புறமா தேங்காய், சர்க்கரை, இதில் நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நாட்டு சர்க்கரை காலி வச்சதுனால வெள்ளை சர்க்கரை தான் போட்டு செஞ்சேங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சீக்கிரமாகவும் ஜீரணம் ஆகிறது தாங்க இது. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் பசங்களுக்கு அப்பப்போ செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye, thank you.